ஒரு காலத்தில் அழகும் மந்திரமும் நிறைந்த ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் பசுமையான காடுகள், ஒளிரும் நதிகள் மற்றும் உயரமான கோட்டைகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த ராஜ்யத்தின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் வாழ்ந்தவர் இளவரசர் மார்கஸ். அவர் மிகவும் அழகானவர் மற்றும் செல்வம் நிறைந்தவர். ஆனால் அவர் மிகவும் அகங்காரம் மற்றும் பெருமை கொண்டவர். ஒரு குளிர்ந்த மழை இரவில் ஒரு வயதான பெண் அந்த அரண்மனை வாசலுக்கு வந்தாள். அவள் கையில் ஒரு சிவப்பு ரோஜா மலர் இருந்தது. இந்த இரவு மட்டும் எனக்கு தங்க இடம் கொடுங்கள் என்று அவள் கேட்டாள். ஆனால் இளவரசர் மார்கஸ் அவளை அவமதித்தார். அவளுடைய ஏழை தோற்றத்தை பார்த்து அவர் சிரித்தார். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த வயதான பெண் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியாக மாறினாள். நீ மனிதர்களின் இதயத்தை மதிக்கவில்லை என்று அவள் கோபமாக கூறினாள். அவள் தனது மந்திர சக்தியால் இளவரசர் மார்கஸை ஒரு பயங்கரமான மிருகமாக மாற்றினாள். அவள் ஒரு மந்திர ரோஜாவை கண்ணாடி குவளையில் வைத்தாள். இந்த ரோஜாவின் கடைசி இதழ் விழுவதற்கு முன் யாராவது உன்னை உண்மையாக நேசித்தால் மட்டுமே இந்த சாபம் நீங்கும் என்று அவள் சொன்னாள். அதற்கு பிறகு அந்த அரண்மனை முழுவதும் அமைதியாகிவிட்டது. இளவரசர் மார்கஸ் இப்போது ஒரு மிருகமாக அந்த கோட்டையில் தனியாக வாழ்ந்தார். அந்த ராஜ்யத்திலிருந்து தூரமாக ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ஒரு நல்ல மனம் கொண்ட வியாபாரி தனது 3 மகள்களுடன் வாழ்ந்து வந்தார். அவருடைய இளைய மகள் பெல்லா. அவள் மிகவும் அழகானவள் மற்றும் நல்ல இதயம் கொண்டவள். அவளுக்கு புத்தகங்களை வாசிப்பது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அந்த வியாபாரி ஒரு நகரத்திற்கு பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. போகும் முன் அவர் தனது மகள்களிடம் கேட்டார், நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு என்ன பரிசு கொண்டு வர வேண்டும்? மீத்த மகள்கள் விலை உயர்ந்த ஆடைகள் மற்றும் நகைகள் கேட்டனர். ஆனால் பெல்லா மெதுவாக சிரித்து, அப்பா, எனக்கு ஒரு ரோஜா மலர் மட்டும் போதும் என்று சொன்னாள். வியாபாரி திரும்பும் வழியில் ஒரு அடர்ந்த காடு வழியாக சென்றார். அப்போது திடீரென்று பனி மற்றும் இருள் அந்த காட்டை மூடியது. அவர் வழி தவறி மிகவும் களைப்பாகிவிட்டார். அப்போது தூரத்தில் ஒரு பெரிய கோட்டை தோன்றியது. அவர் அதற்குள் சென்று ஓய்வு எடுத்தார். அங்கு யாரும் இல்லாதது போல இருந்தாலும் உணவு மற்றும் நெருப்பு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலை அவர் வெளியே செல்லும்போது தோட்டத்தில் அழகான ரோஜா மலர்கள் இருந்ததை பார்த்தார். பெல்லாவை நினைத்து அவர் ஒரு ரோஜா மலரை பறித்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கர்ஜனை கேட்டது. மிருகம் திடீரென்று அவரின் முன் தோன்றியது. அது மிகவும் கோபமாக இருந்தது. என் தோட்டத்திலிருந்து ரோஜா பறிக்க உனக்கு தைரியம் எப்படி வந்தது என்று அது கேட்டது. பயந்த வியாபாரி நடுங்கிய குரலில், இந்த ரோஜா என் மகள் பெல்லாவுக்காக என்று சொன்னார். அந்த மிருகம் சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு அது ஒரு நிபந்தனை வைத்தது. உன் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் உன் மகள்களில் ஒருவர் இந்த கோட்டைக்கு வந்து என்னுடன் வாழ வேண்டும் என்று அது கூறியது. வியாபாரி கவலையுடன் வீட்டிற்கு திரும்பினார். அவர் நடந்ததை எல்லாம் தனது மகள்களிடம் கூறினார். அதை கேட்டதும் பெல்லா அமைதியாக எழுந்தாள். அப்பா, கவலைப்படாதீர்கள், நான் அந்த கோட்டைக்கு போகிறேன் என்று அவள் சொன்னாள். அடுத்த நாள் காலை பெல்லா மெதுவாக அந்த பெரிய கோட்டையின் உள்ளே நடக்க ஆரம்பித்தாள். அந்த இடம் முழுவதும் மந்திரமும் மர்மமும் நிறைந்தது போல இருந்தது. பெரிய மண்டபங்கள், உயரமான சாளரங்கள், பழமையான ஓவியங்கள் அனைத்தும் அந்த கோட்டையை அழகாக காட்டின. ஆனால் அந்த இடத்தில் ஒரு தனிமை இருந்தது. சில நேரங்களில் அந்த மிருகம் தொலைவில் இருந்து பெல்லாவை பார்த்து கொண்டிருந்தது. அது அவளிடம் பேச முயன்றாலும் அவள் பயப்படக்கூடும் என்று அமைதியாக இருந்தது. ஒரு நாள் மிருகம் பெல்லாவை ஒரு பெரிய அறைக்குள் அழைத்துச் சென்றது. அது ஒரு மிகப்பெரிய நூலகம். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களை பார்த்ததும் பெல்லாவின் கண்கள் மகிழ்ச்சியில் ஒளிந்தன. இந்த நூலகம் அனைத்தும் உனக்காக என்று மிருகம் மெதுவாகச் சொன்னது. அதை கேட்டதும் பெல்லா ஆச்சரியப்பட்டாள். அந்த நாள் முதல் பெல்லா அந்த நூலகத்தில் பல கதைகளை வாசிக்க ஆரம்பித்தாள். மிருகம் அவளை தொலைவில் இருந்து பார்த்து அமைதியாக மகிழ்ந்தது. மெதுவாக அவர்கள் இருவருக்கும் ஒரு நட்பு உருவாக ஆரம்பித்தது. பெல்லா இனி அந்த மிருகத்தை பயப்படவில்லை. ஒரு நாள் அவர்கள் இருவரும் கோட்டையின் தோட்டத்தில் நடந்தார்கள். அந்த தோட்டம் பனியில் மூடப்பட்டிருந்தது. அங்கு அழகான ரோஜா மலர்கள் பூத்திருந்தன. மிருகம் ஒரு ரோஜா மலரை மெதுவாக பறித்து பெல்லாவிடம் கொடுத்தது. அதை பார்த்த பெல்லா மகிழ்ச்சியாக சிரித்தாள். அந்த சிரிப்பு
மிருகத்தின் மனதை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றியது. அது பல வருடங்களுக்குப் பிறகு உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தது. ஒரு மாலை மிருகம் பெல்லாவை ஒரு பெரிய அரங்குக்குள் அழைத்துச் சென்றது. அது ஒரு பிரம்மாண்டமான நடன அரங்கம். அங்கிருந்த பெரிய விளக்குகள், ஒளிரும் தரை மற்றும் இசையின் மென்மையான சத்தம் அந்த இடத்தை மந்திரமாக மாற்றியது. பெல்லா ஒரு அழகான பொன்னிற உடையை அணிந்திருந்தாள். மிருகம் மரியாதையாக அவளுக்கு முன் வணங்கியது. அவர்கள் இருவரும் மெதுவாக அந்த அரங்கில் நடனமாட ஆரம்பித்தார்கள். அந்த தருணம் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. அந்த இரவில் பெல்லா ஒரு உண்மையை உணர ஆரம்பித்தாள். இந்த மிருகம் வெளியில் பயங்கரமாக இருந்தாலும் அதன் இதயம் மிகவும் நல்லது. ஒரு நாள் மிருகம் அவளுக்கு ஒரு மந்திர கண்ணாடியை காட்டியது. அதில் அவள் தனது அப்பா நோய்வாய்ப்பட்டிருப்பதை பார்த்தாள். பெல்லா வீட்டிற்கு போக அனுமதி கேட்டாள். மிருகம் சோகமாக இருந்தாலும் அவளை அனுப்பியது. பெல்லா வீட்டிற்கு சென்று தனது அப்பாவை பார்த்தாள். ஆனால் சில நாட்கள் கழித்து அவள் ஒரு பயங்கரமான கனவு கண்டாள். அந்த கனவில் மிருகம் கோட்டையின் தோட்டத்தில் பலவீனமாக கிடந்தது. அதை பார்த்ததும் பெல்லா உடனே கோட்டைக்கு திரும்பினாள். அங்கே மிருகம் உண்மையிலேயே பலவீனமாக இருந்தது. பெல்லா கண்ணீர் மல்க, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று கூறினாள். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் மந்திர ஒளி தோன்றியது. மிருகம் மெதுவாக மாற்றமடைந்து மீண்டும் அழகான இளவரசர் மார்கஸாக மாறினார். அந்த சாபம் முற்றிலும் உடைந்தது. அரண்மனை மீண்டும் உயிர் பெற்றது. சில நாட்களுக்கு பிறகு அந்த ராஜ்யத்தில் ஒரு பெரிய திருமணம் நடந்தது. பெல்லாவும் இளவரசர் மார்கஸும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் அன்பும் கருணையும் நிறைந்த இதயத்துடன் அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தனர். அவர்கள் என்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த கதையின் உண்மை என்ன தெரியுமா? உண்மையான அழகு வெளியில் இல்லை, அது நல்ல இதயத்தில்தான் இருக்கிறது.